பைரவர் துணை. நான் உங்க ராகவன் புகழ். அப்படி சட்டையை பிடிச்சப்ப அப்படியே இந்த விஷயத்த நான் கண்டிப்பா பேசியே ஆகணும். என்ன ஏதுன்னு தெரியாம நேரா போய் ஒருத்தன் சட்டையை பிடிச்சி உலுக்கி 4 அடி அடிச்சா அவன் ஹீரோ. இதுக்கு பேரு ஹீரோயிசம் கிடையாது. இதுக்கு பேரு வயலன்ஸ். இதுக்கு பேர் ரவுடிசம். என்னைக்குமே ரவுடிசமோ வயலன்ஸோ ஹீரோயிசம் ஆகாது. இந்த மாதிரி சட்டையை பிடிச்சி டிராமா பண்ணாதான் நீங்க கொஞ்சம் இப்படி திரும்பி பார்ப்பீங்க அப்படிங்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்றதா ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாம் பண்றது தப்பு அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சட்டையை பிடிச்சனே தவிர இவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கோ இவங்களை காப்பாத்துறதுக்கோ கிடையாது. அது அவங்களுக்கே தெரியும். நான் சொல்லிட்டு தான் வந்தேன். அதுக்கும் வீடியோ ஆடியோலாம் போடணுமா? நானாக தான் அந்த பையனோட காலை உடச்சிருப்பேன் அப்படின்னு ஆக்ரோஷமாலாம் பேசுனீங்க. அதை கொளுத்திடுவேன், கடையை கொளுத்திடுவேன் அப்படின்னீங்க. ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் எல்லாத்துக்கு முன்னாடி உட்காந்துருப்பீங்க. இந்த மாதிரி முட்டாள்தனமாக எமோஷ்னலாக அடுத்தவங்க பேச்சை கேட்டு ட்ரிகர் ஆகிட்டு தயவு செஞ்சு இந்த மாதிரி ட்ரை கூட பண்ணிடாதீங்க. நீங்கள் ட்ரை பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். உங்களோட அக்ரெசிவ்னஸ் எல்லாமே இந்த கமெண்ட் வரைக்கும் தான். உருப்படியாக எந்த ஒரு ஹெல்ப்பும் யாருக்கும் பண்ண மாட்டீங்க. அப்புறம் முக்கியமாக ஒன்று கேட்குறேன், அப்படியே ரொம்ப டெடி மேலே பாசமாக இருக்கீங்களே, நீங்கள் என்னைக்காச்சும் டெடியை பார்த்துருக்கீங்களா? இல்லை என்னைக்காச்சும் பெட்ஸ் பாலில் டெடி எப்படி இருந்திருக்கான்னு பார்த்துருக்கீங்களா? அவன் போர்டிங்லேயே இருக்க மாட்டான். அவங்களோட சோஃபாவில் கையில் ஊட்டி விடுவாங்க. எல்லாத்தையும் பார்த்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் பேசுவேனே தவிர கண்மூடித்தனமா இல்லை எமோஷ்னலாக பிஹேவ் பண்ண மாட்டேன். ஒரு சில டைம் எமோஷ்னலாக ஃபீல் ஆகும். எனக்கும் வீடியோ பார்த்தோன்னே ட்ரிகர் ஆச்சு. ஆனால் ஒரு வாரத்தை ஃபோன் பண்ணி கேட்டேன் என்ன ஆச்சு அப்படின்ட்டு. இன்னொன்று சொல்லட்டுமா, அந்த பையன் நிறையா நாட்டு நாய்களுக்கு நல்லது பண்ணுற பையன். இவனும் காசுக்காக மாறிட்டானான்னு தான் எனக்கு ஃபஸ்ட்டு கோவமே வந்துச்சு. அப்புறம் கால் பண்ணி கேட்டதுக்கப்புறம் தான், நேரில் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் எல்லாம் புரிஞ்சுது. இதுக்கும் காசு வாங்கிட்டேன்னு சொன்னாலும் சொல்லுவீங்க, ஆனால் அந்த சொல்கிற கும்பல் யாருன்னு ஈஸியாக பிடிக்க முடியும். அந்த மாதிரி கமெண்ட் போட்டவுடனே வரிசையாக எல்லாரும் வந்து லைக் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஃபேக்ட்ஸு எவிடன்ஸு எதுவும் கிடையாது. சும்மா அடிச்சு விடு. உங்கள் லாஜிக் ஆனால் சூப்பராக இருக்குப்பா. ஒன்றுமே இல்லாத பையன்கிட்ட இருந்து எல்லாரையும் எதிர்த்து நான் காசை வாங்கிட்டு அப்படி பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கிறேன். சூப்பர்ல. ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா என்ன நடந்ததுன்னு 2 பக்கமும் கேள்வி கேட்கணும். நீங்க சண்டை போட தேவையில்லை. அங்க போய் என்ன நடந்ததுன்னு கேட்டிருக்கலாம். நான் என்ன நடந்ததுன்னு தான் கேட்டேன். என்ன ஏதுன்னு தெரியாதப்ப ஒருத்தன் சட்டையை பிடிச்சி இந்த மாதிரி ஆக்ரோஷமா வீடியோ போட்டப்ப பல பேர் ஹீரோவா சொன்னீங்க. ஆதாரத்தை கொண்டு வந்து கொடுத்தேன், காசை வாங்கிட்டேன்றீங்களே. யாருக்கிட்ட காசு வாங்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்த பேரும் அவங்களுக்கு எதிராக பேசிட்டு இருக்கிறப்ப என்ன நடந்ததுன்னு கேட்டு வந்து போட்ட ஆளை வில்லன் ஆக்கிட்டீங்க. எனக்கு நல்லாவே தெரியும், என்னைக்கா இருந்தாலும் என்னை தூக்கி போட்டு மிதிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்னை தலையில் தூக்கி வச்சுட்டும் ஆட வேணாம், காலில் தூக்கி போட்டு மிதிக்கவும் வேணாம். யாராக இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. இதில் வேற பைரவர் பேரை சொல்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை. பைரவர் என்னை பார்த்துப்பாருன்னு வேற. அவர் பார்த்துப்பாரு, அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு, அவர் பார்த்துப்பாரு. சரியா? நான் எந்த இடத்துலையும் என்ன ஒரு டாக் லவர், அனிமல் லவர், ஆக்டிவிஸ்ட் இந்த மாதிரி விஷயத்த நான் சொன்னதே கிடையாது. ஏன்னா நான் அப்படி கன்சிடர் பண்ணதும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் மனித நேயமும் மனிதாபிமானமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாய்களுக்காக போராடுறேன் அப்படிங்கிறதுக்காக நான் மனிதர்களுக்காக போராடினதே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அதனால என்னை அந்த குறுகிய வட்டத்தில் வைக்காதீங்க. என்னால் முடிகிறப்ப என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்வேன். நம்ம ஒரு தனி மனிதனாக நல்ல விதமாக இருந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள சரி பண்ணாலே எல்லாமே மாறிடுங்கிறது என்னோட நம்பிக்கை. அதை மட்டும்தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். பாதிக்கப்பட்டது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நீதி கிடைக்கணும், அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். இதுதான் என்னோட ஸ்டாண்ட். அப்புறம் சில பேர் இந்த ஃபாலோவர்ஸ்க்காக அப்படின்றீங்களா? டான்ஸ் வீடியோ இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா கொஞ்சம் போய் பாருங்க. அதில் எவ்வளோ வியூஸ் இருக்கு, எவ்வளோ ஃபாலோவர்ஸ் அதில் வச்சிருந்தேன் அப்படின்னு பாருங்க. அப்புறம் என்ன பிரீட் டாக் ஹேட்டரா? வீடியோ லென்த்தாக போயிட்டு இருக்குது, அதுக்கு தனியாக வரேன். சரியா? உங்களுக்கு என்ன புரியுதோ அதை வச்சு நீங்கள் யாரையும் முடிவு பண்ண முடியாது. யார் யார் எப்படிங்கிறது அவங்கவுங்க கிட்ட இருந்து பழகி பார்த்தா தான் தெரியும். இன்னும் பல கேள்விகளுக்கு, கேட்ட கேள்விகளுக்கும் சரி, கேட்காத கேள்விகளுக்கும் சரி, நிறைய பதிலும் உண்டு, பதில் கேள்விகளும் உண்டு. தயாராகுங்கள். ஜெய் பைரவா.